வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி லஞ்ச் மெனுக்கு ஒரு டம்ளர் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்து நல்ல 4-5 தடவை கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன். நீங்கள் காலையில் செய்யணுன்னா நைட்டு ஊற வைங்க. ஆனால் காலையில் ஊற வச்சுருந்தேன். மத்தியானம் ஒரு 3 மணிக்கு செஞ்சுருந்தேன். நல்லா ஊறி இருந்துச்சு அரிசி. தண்ணி நல்லா கொதிக்கவுமே ஒரு டம்ளருக்கு நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றியிருந்தேன். 6 டம்ளர் ஊற்றி நல்ல தண்ணி கொதிக்கவுமே அரிசியை போட்டு கொஞ்சம் நல்ல கொதி வரவே நீங்கள் அதுக்கப்புறம் குக்கர் விசில் மூடி பண்ணி நான் ஒரு 4-5 விசில் எடுத்திருந்தேன். நல்ல குழைவாக வெந்திருந்துச்சு. இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. கொழுப்பு இடுப்பில் உள்ள சதப்பகுதி உள்ள கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைக்கக்கூடியது இந்த அரிசி. நம்மளுக்கு அந்த காலத்தில் மாப்பிள்ளை சம்பா அரிசினாலே ஒரு கல்லை தூக்குனா தான் பொண்ணே அப்போ கொடுப்பாங்களாம். அப்போ எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் நான் மாப்பிள்ளை சம்பா அரிசி. வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு சொல்லுங்கள். அது மாப்பிள்ளை சம்பா அரிசி ஏன் பேர் வந்துச்சுன்னு. கூட கடலை, உருளைக்கிழங்கு, தக்காளி, கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு ஒரு 2 துண்டு கருவாடு இருந்துச்சு, அதுவும் போட்டு ஒரு தீயல் மாதிரி தான் வச்சுருந்தேன். நல்லா காரசாரமாக வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க, பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு நான் பண்ணியிருந்தேன். நான் இந்த இதுக்கு கூட தயிர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். கூட துவையல் எதுனாலும் நல்லாயிருக்கும். அரிசி கொஞ்சம் மாற்றி மாற்றி பயன்படுத்திக்கோங்க. கவுனி அரிசி, சிகப்பு அரிசி எல்லாமே கொஞ்சம் மாற்றி பயன்படுத்தி குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே கொடுத்து பழகுங்க. சாதமும் நல்ல குழைவாக வெந்து வந்துருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை கொஞ்சம் ஹைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நல்ல இந்த கூட்டுக்கும் அந்த சாதத்துக்கும் நல்லா இருந்துச்சு. கூட நீங்கள் கஞ்சியாகவும் சாப்பிட்லாம், இட்லி, தோசை எதுனாலும் இந்த அரிசியில் பண்ணலாம்.